ஹாய் மை டியர் ஹீரோயினிஸ், வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்மளுக்குள்ளேயே மிகப்பெரிய டேஞ்சர் சோன்ல தான் இருக்கிறோம். எப்படின்னா உங்க வாழ்க்கையில 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அழாம இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையை அது போக்குல விடாம இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையிலேயே நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா, உங்களை நீங்களே கண்டிப்பா பெரிய ஆளா வளர்த்துக்கோங்க. உங்களை நீங்களே பெரிய ஆளா நீங்க வளர்த்துக்கணும்னா உங்களுக்கு நீங்களே பெஸ்ட் வெர்ஷன் எடுத்துட்டு வரணும். அந்த பெஸ்ட் வெர்ஷனை எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு தான் இன்னைக்கு 7 டிப்ஸா இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த நோக்கியா மொபைலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பேருக்கு இந்த நோக்கியா கம்பெனியை பத்தி தெரியும், கொஞ்சம் பேருக்கு இந்த நோக்கியா கம்பெனியை பத்தியே தெரியாது. ஆனா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் கையிலயும் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய கம்பெனினா அது நோக்கியா கம்பெனியா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த மொபைலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு அந்த மொபைல் வந்து நல்ல பிராண்டடா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு அந்த மொபைல் கம்பெனியை பத்தி யாருமே கடையிலையும் போயிட்டு கூகுள்லயும் போயிட்டு எங்கேயுமே யாருமே அதை கேட்கறதும் கிடையாது, சர்ச் பண்றதும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனிலேயே மிகப்பெரிய போன் கம்பெனில இந்த கம்பெனி தான் மிகப்பெரிய ராஜாவா இருந்திருக்கு. ஆனா அதுவே 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த போனை பத்தி யாருமே கேட்கறதே கிடையாது. அப்ப யோசித்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம பிராண்டடாவோ எதுவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கூட நம்ம நல்லதா பண்ணதே கிடையாது. வாழ்க்கையில பசங்கன்னு மட்டும் இல்ல, வாழ்க்கையில பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில யார் ஒருத்தவங்க வாழணும்னு நினைச்சு முதடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகமே வழிய அதுவா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்க வாழ்க்கையை நீங்க நினைக்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இன்னையில இருந்து உங்களை நீங்களே உங்க வாழ்க்கையை நீங்களே கவனிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களை நீங்களே நீங்க பெஸ்ட் வெர்ஷனா எப்படி மாத்துறதுன்னு நான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோவுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு மாற போறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறீங்க, எவ்வளவு ஒருத்துள்ள பசனா இருக்க போறீங்க. உண்மையாவுமா என்னோட வாழ்க்கையை கண்டிப்பா மாத்த முடியுமா? முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த சிந்தனையை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பெஸ்ட் ஆக போறீங்க, ஹாப்பி ஆக போறீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஃபுல்லா ரிஜெக்டாவே இருந்திருந்தாலும், இருக்கிறதுலயே உங்க வாழ்க்கை லோ லெவல் வாழ்க்கையில இருந்துகிட்டு இருந்தாலும், அப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுலயே நம்ம வாழ்க்கையை பெஸ்ட் வெர்ஷனா எப்படி மாத்துறதுன்னு எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போற செகண்ட் பாயிண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ல 2191 ரூல்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், ட்விஸ்டான பாயிண்ட். சோ 7th பாயிண்ட்ல இருந்தே நீங்க நல்லா கவனமா கவனிச்சிட்டு வாங்க. பெஸ்ட் வெர்ஷனை உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துட்டு வர போறீங்க. ஸ்டெப் நம்பர் 7, ரேஸ் யுவர் பாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு புது ஒயிட் பேப்பர் இருக்கு. அந்த ஒயிட் பேப்பர்ல உங்களால உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு எழுத முடியுமானா எழுத முடியும். பட் உங்ககிட்ட ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற ஒரு பேப்பரை கொடுத்து இதே மாதிரி பார்த்து எழுது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையை நீங்க தான் மாத்த முடியும். முதல்ல நீங்க நல்ல பர்சனா தான் இருந்திருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா விளையாண்டுருப்பீங்க, ஜாலியா வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இருந்த மாதிரி இல்லாம நீங்க டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. அதனால எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க விடாதீங்க. அதனால இப்ப புதுசா வரப்போற உங்க வாழ்க்கைக்கு பழைய விஷயம் எல்லாத்தையுமே ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. முதல்ல உங்க பாடி நல்லா ஃபிட்டா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கலாம். அதை யோசிச்சு பிரயோஜனமே இல்ல. மறுபடியும் அந்த ஃபிட்னஸை நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்கணும். இப்பெல்லாம் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லா டிஸ்டர்பும் வரும். பட் அந்த டிஸ்டர்ப் எல்லாத்தையுமே நீங்க அடிச்சு நொறுக்கிட்டு எப்ப நீங்க முதல்ல உள்ள மாதிரி முதல்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே அனுபவமா எடுத்துக்கிட்டு புது விஷயத்தை, புது வாழ்க்கைய புது பேப்பரா நினைச்சு நீங்க எழுதுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபர்ஸ்டா பெஸ்ட் வெர்ஷனா நீங்க வாழ்க்கையில வர முடியும். பாயிண்ட் நம்பர் 6, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மைண்ட் செட்டை மட்டும் மாத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே மாத்திட்டீங்கன்னா அர்த்தம். அதுவே நீங்க உங்க வாழ்க்கையில மைண்ட் செட்டை மாத்தலனா எதை நீங்க மாத்தினாலும் எதுவுமே மாற போறது கிடையாது. அதாவது இப்ப நீங்க பிளைட்ல உட்கார்ந்துகிட்டு நல்லா மேல பறக்கணும்னு நினைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. நான் வந்து ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி வெளியே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. முதல்ல உங்க மைண்ட் செட்டை நீங்க ஜெயிக்கணும். உங்க மைண்டை நீங்க அப்கிரேட் பண்றது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மைண்ட் செட்டை நல்ல விஷயத்துக்குள்ள நீங்க எடுத்துட்டு வந்து என்னென்னத்தை நம்ம அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கறதுல நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சு அந்த நீங்க எக்ஸிக்யூட் பண்றது தான் முத விஷயம். அதாவது இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த படிப்புல 4 சப்ஜெக்ட 4 சிலபஸ 45% எப்படி நம்ம முடிக்கிறது அப்படின்னு ஒரு மந்த்ல நீங்க ஒரு டார்கெட் வைக்கிறீங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்க எப்படி அச்சீவ் பண்றீங்க அப்படிங்கறது தான் உங்க மைண்ட் செட்டேவும். இப்படி உங்க மைண்ட் செட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்க பெட்டர் வெர்ஷனை உங்க முன்னாடி கொண்டு வந்து உங்க லைஃப் நிக்க வைக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க நாளைக்கு நான் 4 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு 4 மணிக்கு எந்திக்கணும்னு நினைச்சு 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துறீங்க.
செய்றீங்க. காலையில நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கங்க்ராச்சுலேஷன், கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த விஷயம் தான் உங்க மைண்டையே நீங்க இந்த இடத்துல ஜெயிச்சிட்டீங்க. இந்த விஷயத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை நீங்களே கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஸ்டெப் நம்பர் 5, ரேஸ் யுவர் ஃபால்ஸ். உங்களுக்கு இருக்கிற வேலையை முதல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண முடிவு பண்ணுங்க. மாறுங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பு பண்ணாதீங்க. மத்தவங்க நம்மன்னு ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. மத்தவங்க வேற, நம்ம வேற. யாராவது ஒருத்தவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்களா கீழே விழுந்துட்டாங்கன்னா அது அவங்க தவறுதான். அவங்க பண்ண தப்புல அவங்களா கீழே விழுந்து அவங்க காலு ரொம்ப அடிபட்டு அவங்க காலை எடுக்க வேண்டியது வந்துட்டா கூட அதுவும் அவங்களோட தப்பு தான். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு தப்பை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க. இந்த தப்பு உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் நீங்க செய்யும் போது அது உங்களை ரொம்பவே பாதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில மத்தவங்க நம்ம கூட இல்லாம ரொம்பவே முன்னாடி போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இப்பதான் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதணும், நம்ம என்ன தப்பு பண்றோம், என்ன கரெக்டா பண்றோம், நம்மளுக்கு என்ன கோல் இருக்கு, நம்ம ரொம்ப லேசினஸா இருக்கோமா, நம்ம ரொம்ப தூங்குறோமா, ரொம்ப அழுகுறோமா, நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்றோமா டயத்தை அப்படின்னு. முதல்ல இதுல எது நல்லதோ எது கெட்டதோ அதை முதல்ல நீங்க எழுதணும். இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு புது மனிதனை உருவாக்குறதுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸ்டெப் நம்பர் 4, பி இன் எ பெட்டர் சர்க்கிள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷனை பிரச்சனை பண்றதுக்கு 4 பிரச்சனையான மனுஷன் ஒத்துமையா இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய மனுஷனும் சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சான்னு வைங்க, அவனும் பிரச்சனையினாலேயும் வீழ்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மறுபடியும் இதனாலதான் நான் சொல்றது என்னன்னா, நல்ல பாதையில போங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருங்க அப்படின்னு. ஒரு 4 பிரச்சனை பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு கூட்டத்துல இடம் ஏன் தராங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கீழே தட்டி விடுறதுல. அதுவே உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் பண்றதுக்கு உங்க கூட இருந்து உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெட்டர் சர்க்கிள். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறதுனால 2 பிரயோஜனம் நம்மளுக்கு இருக்கு. முதல்ல இன்னும் உங்க லைஃப்ல நீங்க மேல போறதுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆவீங்க. இது கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் கிடைக்கும். இதனாலேயே நீங்க பண்ற வேலையில நீங்க நல்ல ஒரு ப்ராக்ரஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்த பாயிண்ட், நீங்க தேவையில்லாத பேட் ஹாபிட்டுக்குள்ள நீங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட்டர் சர்க்கிள் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, கம்பேர் யுவர் கரண்ட் டே வித் ரீசன்ட் டே. ரொம்பவே நீங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் ரொம்ப சீக்கிரமா நீங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, மத்தவங்க கிட்ட நீங்க கம்பேர் பண்ணி உட்காரவே உட்காராதீங்க. ஒரு பிரயோஜனமே இருக்காது. நீங்களே உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு உங்களை நீங்களே உங்களுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு நேத்து உள்ளதையும் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு நீங்க கம்பேர் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய கெட்ட பையனா இருந்தாலும், எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றோம்ங்கிற பேர்ல தப்பான விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அவனுக்குள்ளேயும் தனிமையா இருக்கும்போது அவனும் யோசிப்பா நம்ம இந்த விஷயம் பண்ணாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இதான் மேட்ரு. அதனாலதான் சொல்றேன், உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி நைட்டு நீங்க தூங்க போகும்போது நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ணோம்னு நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கே பூரிப்பா இருக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும். ஒவ்வொரு நாளும் முத நாளை விட மறுநாள் நீங்க ஒரு நல்ல விஷயத்த கூடுதலா தான் செஞ்சிருக்கணுமே தவிர கம்மியா செய்யக்கூடாது. பழைய விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, பழைய மேட்ச், பழைய பிராக்டிக்ஸ், பழைய எக்ஸாமினேஷன், பழைய காம்படிஷன், எதுல வேணா நீங்க தோத்துருக்கலாம். வரப்போறது எல்லாமே அதை விட சூப்பரா இருக்கணும். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க டெய்லி ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க பெட்டர் வெர்ஷன்ல இருந்து யாராலையும் உங்களை தட்டி விட முடியாது. இன்னையில இருந்தே நேற்றைய நாளை கம்பேர் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெஸ்ட் வெர்ஷன் வேற லெவல்ல வரும். ஸ்டெப் நம்பர் 2, ஆட் யுவர் லைஃப் 2191 ரூல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுலே எனக்கு ஃபேவரட்டான விஷயம் இதான். ஏன்னா வாழ்க்கையில நான் நிறைய இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணிருக்கேன். இந்த விஷயத்தை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 நாள் நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விடாம 90 நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்க. இப்படி பண்ணணும். ஏதாவது உங்க குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கணும், ஏதாவது ஒரு ஆட்டிடியூட நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு வைங்க. உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்க நல்லா வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஸ்போர்ட்ஸ் லெவலா இருக்கலாம், உங்களோட பர்சனாலிட்டியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்தை 21 நாள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இந்த 21 நாள்ல நீங்க ஒரு நாள் அதை நீங்க விட்டுட்டாலும் மறுபடியும் 1 டேல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே நீங்க ஒரே ஒரு 21 நாள் நீங்க நினைச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 90 நாள் நீங்க அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா உங்க மைண்ட், உங்க பாடி இது ரெண்டையுமே அதோட அடாப்ட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம்
விஷயத்தை மட்டும் 21-91 ரூலை மட்டும் உங்க லைஃபுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இதனால உங்களை நீங்களே கண்டிப்பா 90 டேஸ்ல கண்டிப்பா உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணுவீங்க. பாயிண்ட் நம்பர் 1 ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட், சைலண்ட் அண்ட் ஃபோக்கஸ். சும்மா தேவையில்லாம ஒருத்தவங்ககிட்ட சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது பிரச்சனை பண்ணக்கூடிய அறிவில்லாத பையன்ட்ட இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் தான் இது. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு நல்ல ஒரு புது மனிதனா, நல்ல ஒரு தரமான மனிதனா நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க காமா இருக்க கத்துக்கோங்க. காமா இருக்கணும், கூலா இருக்கணும், சைலண்டா இருக்கணும் அப்படின்னு ஒண்ண வாயில பேண்டட் ஒட்டிக்கிட்டு கப் சுப்புன அமைதியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. பேசணும், எவ்வளவு பேசணுமோ, எப்ப பேசணுமோ, என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். நம்ம மைண்டுக்குள்ள தேவையில்லாத பிரஷரை உள்ள விடாத அளவுக்கு பேசணும். இது கூடவே நம்ம மைண்ட ரொம்பவே நல்ல ஒரு ஷார்ப்பா வச்சுக்கணும். இந்த ஒரு குவாலிட்டி தான் இருக்கிறதுலயே ஒரு தனிப்பட்ட மனிதனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கிறதுலயே பெஸ்ட் குவாலிட்டி. நீங்க ஃபோக்கஸ் மட்டும் ஆயிட்டீங்கன்னு வைங்க உங்க கோல் மேல, இப்பல இருந்தே உங்களுக்குள்ளனே ஒரு பிரச்சனையுமே வரவே வராது. ஏன்னா எல்லா பிரச்சனையுமே எல்லா விஷயமுமே உங்களுக்குள்ள இருந்து தான் வெளியே வருது. அதனாலதான் அமைதியா ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில பெஸ்ட் வெர்ஷன்ல நீங்க போவீங்க. இன்ன வரைக்கும் எவ்வளவு சக்சஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களே மாத்திக்கிட்டு தனிமையா நடந்து ஃபோக்கஸ்டா அமைதியா போனவங்களா தான் இருப்பாங்க. அவங்களும் முதல்ல தனிப்பட்ட மனிதனா எந்த ஒரு விஷயமுமே தெரியாம இருந்தவங்க தான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களேவும் மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மேல போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வேலையா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும் எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்மளே மாத்துறது ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, ரொம்ப பெரிய மேட்டர் எல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி நம்மளே மாத்தணும், எப்படி நம்ம சக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வாரத்துக்கு மட்டும் இப்ப நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் நீங்க கீப் அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு நியூ பெஸ்ட் வெர்ஷனை நீங்க எடுத்துட்டு வருவீங்க. எப்படின்னா நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா மாறி ஒரு புது மனிதனா நீங்க வெளியே தெரியுவீங்க. இதான் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் வெர்ஷனா உங்க லைஃபை மாத்துவீங்க அப்படின்னு நினைச்சு வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல, பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க எஸ்எஸ் டாடா பை பை, see you, வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.